பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆசீர்வாத நிகழ்ச்சியிலே உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நான் சொல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஊழியத்தின் பாதையில் பாருங்கள், அநேக குடும்பத்தார் சந்திக்க வருகிறார்கள். பாருங்கள், அநேக குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பத்தில் பிரிவினைகள், இப்படி பலவிதமாக நெருக்கப்பட்ட நிலைமையில அநேக குடும்பங்கள் என்னை பார்த்து ஜெபிக்க வருகிறார்கள். பிரதர், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் குழப்பம், கணவனுக்கும் எனக்கும் பிரச்சனையாக இருக்கிறது, பிள்ளைகளுக்கும் எங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கி எந்த குடும்பத்தை பார்த்தாலும் இப்படி போராட்டத்தின் மத்தியில் கடந்து போது நான் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்தில் வர வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள் குடும்ப வாழ்க்கை எழும்ப வேண்டும் என்று நான் யோசித்து பார்த்தது உண்டு. ஒரு நாள் வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிற பொழுது ஆண்டவர் இதை குறித்த வசனத்தை கொண்டு என்னோடு பேசினார். இன்றைக்கி அந்த வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லி உங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொன்னார். அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. விவாதம் எழும்புவதற்கு முன்பாக அதை விட்டுவிட வேண்டும். Drop the matter before the argument start. நல்லா அறிந்து கொள்ளுங்க, ஒரு விஷயத்தில் வாக்குவாதம் எழும்ப போகிறது, விவாதம் எழும்ப ஆரம்பித்தாவிட்டால் உடனடியாகவே அந்த பிரச்சனையை பேசுவதை நாம் நிறுத்தி விட வேண்டும். ஆங்கில வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்க, Drop the matter. எந்த காரியம் உன் குடும்பத்தில் விவாதத்தை கொண்டு வரப்போகிறது, வாக்குவாதத்தை கொண்டு வரப்போகிறது, அது நிமித்தம் பிரச்சனை வரப்பு அறிந்து கொண்டால் முதலாவதாக அந்த காரியத்தை பேசுவதை விட்டு நிறுத்தி விடுவோமானாலே போதும், குடும்பத்துக்குள்ள சமாதானம் வந்துவிடும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பாருங்க, நல்லா தெரியும், சின்ன காரியத்தை ஆரம்பிப்பாங்க, சின்ன பிரச்சனையாக தான் பேச ஆரம்பிப்பாங்க. கணவன் மனைவி உட்கார்ந்து பேசிக்கொண்டு தான் இருப்பாங்க. பேசுகிற பொழுது ஏதாவது ஒரு சின்ன காரியம் பாருங்க, அது கணவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், இல்லை மனைவி ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்கலாம். ரெண்டு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உடனே பாருங்க, லேசாக அந்த பிரச்சனையை ஆரம்பித்த உடனேயே பல வருஷங்களுக்கு முன்பாக இல்லை எப்பவுமோ நடந்த காரியத்தையெல்லாம் பாருங்க, எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேசி எனக்கு அப்பமே நீங்கள் இப்படி சொன்னீங்க, இப்பவுமே இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி அப்பொழுது இருந்தே காரியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி 20 வருஷம் இருக்கும், இல்லை 25 வருஷம் இருக்கும். பாருங்க, 25 வருஷத்திற்கு முன்பாக என்ன பேசினார்களோ அதையெல்லாம் ஞாபகம் வைத்து பேசுவாங்க. யோசித்து பாருங்க, ஒன்றுமில்லாத காரியம் அதுவே வாக்குவாதமாய் மாறி மாறி கடைசியில் பார்த்தீங்கன்னா, அது நிமித்தமாக நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ கணவன் மனைவி வீட்டில் தான் இருப்பாங்க, பல வருஷங்களாக பேசுவது கிடையாது, பல வருஷம் பேசுவதே கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். சில குடும்பங்கள் இது நிமித்தமாகவே பிரிந்து போன குடும்பங்களை பார்க்க முடிகிறது. ஏன் பிரிந்து போனீங்க? இல்லை, அவர் என்ன இப்படி பேசிட்டார், எதனால் இப்படி பேசினார், இந்த பிரச்சனை வந்துச்சு, அவரும் பேசினார் நானும் பேசினேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது, நம்ம பிரிந்து போய்விட சொல்லி நாங்கள் பிரிந்து வந்து விட்டோம். யோசிப்பாங்க, ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு வாக்குவாதத்தினாலே ஒரு குடும்பமே பிரிந்து போய் விடுகிறது. கர்த்தருடைய குடும்பம் நம்முடைய குடும்பம். அப்போ தேவன் நம்முடைய குடும்பமே ஆசீர்வதிக்கிறவர். அப்போ தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு சாதாரண ஒரு சின்ன காரியத்தில் போய் ஒரு வாக்குவாதத்தை கொடுத்து, ஒரு வாக்குவாதத்தை எழும்பி அது நிமித்தமாக அநேக குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து போவதை பார்க்க முடிகிறது. அதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு காரியத்தில் இது சண்டையை கொண்டு வந்து விடும், இல்லை ஒரு வாக்குவாதம் வந்தால் இது பிரச்சனையாக மாறிவிடும், குடும்பத்தின் ஆசை தடை பண்ணிவிடும் என்று சொல்லி நீங்கள் அறிந்தால் உடனடியாகவே என்ன செய்யணுமா? சரி, நாம் பேச வேண்டாங்க, நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் சொன்ன காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் நான் சொன்ன ஏற்றுக்கொள்ளப்பட 2 பேரும் தேவ சம்பந்தம் ஜெபிப்போம். நம் ஆண்டவருடைய குடும்பம், நம்ம ஆண்டவர் சம்பந்தம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தமக்கு பார்வைக்கு நலமானதை செய்வார், அதை நான் செய்வோம்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த வாக்குவாதத்திற்கு தேவன் முடிவை கொண்டு வருவார். அந்த வாக்குவாதத்தை முடிவை கொண்டு வந்து நீங்கள் நினைக்கிற காரியத்தில் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆனால் இன்னைக்கு அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள பிசாசு. அதனால் தான் அநேகருடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வாக்குவாதத்தை கொண்டு வந்து இது நிமித்தம் அநேக குடும்பங்களை உடைக்கும்படியாக சாத்தான் செய்கிற ஒரு தந்திரம் இது.
அதனால தான் வேதமே சொல்லுகிறது, அந்த வாக்குவாதம் எழும்புவதற்கு முன்பாக நீ பேச்சை நிறுத்தி விடு. நீ பேச்சை நிறுத்துவாயானால் உன் வாழ்க்கை சமாதானம் இருக்கும். வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவர் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல, ஆனால் எனக்கு நெருங்கிய நண்பர். அவருடைய வாழ்க்கை நடந்தவர் காத்து சொல்றேன் பாருங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு பெண்ணை நேசித்து திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணை விரும்பி, அவங்க 2 பேரும் மனம் விரும்பி திருமணம் செய்து கொண்டார்கள். நல்ல ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை இருந்தது. குழந்தையெல்லாம் இருக்குது, நல்லா இருந்தாங்க பாருங்க. 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் திடீரென்று பார்த்தீங்களானால் இந்த சகோதரிக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா தன்னை விரும்பி நேசித்து கல்யாணம் போல இவர் வெளியே போனால் வேறு யாரையா பார்த்து விடுவாரோ, யார்கிட்ட பேசி விடுவாரோன்னு சொல்லி யாருக்காவது பேசிவிட்டால், எந்த ஒரு சகோதரியாட்டா இவர் பேசிட்டா போதும், உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடும். அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு, அவங்கள்ட்ட என்ன பேசுறீங்க? அவர் சொல்வார், சாதாரணமா நான் பேசிக்கொண்டு இருக்கேன், அது ஒரு சகோதரியை போல நான் அப்படித்தான் பேச சொன்னால் இவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பயம், இவர் என்கிட்ட இப்படித்தானே பேசினாரு, பேசி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தவறான எண்ணங்கள், தான் வாழ்க்கை நடந்த காரியத்தெல்லாம் நினைத்து பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அவர் வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாலும் போதும், உடனே அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட், இன்னைக்கு எங்கே போனீங்க, யார் வீட்டுக்கு போனீங்க, யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, இதையே கேள்வி கேட்டு அவரும் கொஞ்சம் அமைதியாக பதில் சொல்லிக்கொண்டே வந்தார். அவரும் கொஞ்சம் பொறுமையாக பேசிட்டு வந்தார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது வாக்குவாதமாக மாறிவிட்டது. 2 பேரும் வாக்குவாதம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம், இல்லை நீங்கள் அப்படி தான் செஞ்சீங்க, இப்படி தான் செஞ்சீங்கன்னு சொன்ன உடனே அவரும் பார்த்தாரு, அப்படித்தான் செய்வேன். அவரு உடனே சொன்னாரா, நான் அப்படித்தான் செய்வேன், நீ என்னவா நான் செய், சரி நீ நினைக்கிறியா, ஆமாம் அந்த நோக்கத்தோடு தான் போனேன், இப்படி தான் நான் செய்வேன் என்று சொல்லி அவரும் பேச ஆரம்பித்தார். அவங்களே சொன்ன காரியத்தை நான் சொல்லுகிறேன். கடைசி என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 பேரும் வாக்கியம் பிரிந்து போய்விட்டது. அந்த சகோதரி குழந்தையை தூக்கிட்டு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர் சொல்லி பார்த்தார், போன்னு விட்டுட்டார். கடைசியில் பார்த்தீங்களா அந்த குடும்பமே உடைக்கப்பட்டு போய், இவர் பார்த்தார், கொஞ்சம் வருஷம் பார்த்தார், வரலையா, நான் இன்னொரு திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். இப்போ அந்த சகோதரி கண்ணீர் வடிக்கிறாங்க. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு பிரதர், நம்ம வேதனைப்பட சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு அவர் சொல்லுகிற பொழுது நீங்க கொஞ்சம் பொறுமையாக, அது சரி வாக்குவாதம் எழும்பாதபடி பொறுமையா இருந்திருப்பார்களானால் இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்திருக்காது. நீங்க எத்தனை குடும்பத்தை யோசித்து பாருங்க. உங்க குடும்பத்துல ஏன் எப்ப பார்த்தாலும் சண்டை வருகிறது, ஏன் எப்ப பார்த்தாலும் பிரிவினை வந்து கொண்டு இருக்கிறது, போராட்டம் காரணம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை பேச ஆரம்பிக்கிற கருத்து வேறுபாடு வருமானால் அதை மீண்டும் பேசாதபடிக்கும் நீங்கள் பொறுமையோடு கூட தேவ சமூகத்தை அதற்காக ஜெபிக்க ஆரம்பிப்பீர்களானால் தேவன் அதில் அற்புதத்தை செய்து உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும். எனக்கான தேவனுடைய பிள்ளையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு கூட தான் இந்த ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் தெளிவாக சொல்ல, இந்த செய்தியை சொல். அநேக குடும்பங்கள் இப்படி தேவையில்லாதபடிக்கு வாக்குவாதத்திற்கு இடம் கொடுத்து தான் நான் கொடுத்த சமாதானத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள், நான் குடும்பத்துக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சொல், எந்த ஒரு காரியமும் வாக்குவாதம் எழும்புமானால் அதை அப்படியே விட்டு என் சமூகத்தில் ஜெபிக்க சொல். ஜெபிக்கிற பொழுது அதில் நான் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவளை உயர்த்துவேன். அதுதான் தேவன் உங்களுக்கு சொல்லும்படியாக சொன்ன ஒரு வார்த்தை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இது எந்த காரியத்துல உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதம் எழும்புகிறதும், நீங்க இந்த வாக்குவாதத்தை விட்டு நீங்க தேவன் நோக்கி இப்படி ஜெபிப்பீர்களானால் அதில் தேவன் உங்கள் கற்பதத்தை செய்து அந்த காரியத்திலே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக மை துதிக்கிறேன். நீ சொன்னீர் அல்லவா, இன்னைக்கு குடும்பத்திற்கு நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடையா இருப்பதுக்கு ஒரே ஒரு காரணம் தேவையில்லாத வாக்குவாதங்கள். குடும்பத்தில் அநேக குடும்பங்கள் வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுத்து நான் வைத்திருக்கிற சமாதானத்தையும் நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைகள் இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்லி சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறபடினாலே இன்றைக்கும் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இனி நாங்கள் வாக்குவாதத்துக்கு இடம் கொடுப்பது இல்லை, ஆண்டோட சமலை ஜெபிப்போம் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிற அருமையான தம்முடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது உடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். சாமி தகப்பன், இதுவரை இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை தடை பண்ணின எல்லா சாத்தாண்டி வல்லமைகளும் இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்களையும் கசப்பையும் கொண்டு வந்து நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இதுவரை தடை பண்ணின எல்லா குழப்பத்தின் ஆவிகள், வாக்குவாதத்தின் ஆவிகளை நான் சுட்டரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த குடும்பங்களுக்கு இப்பொழுது ஒரு தேவ சமாதானம் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன்
ஜெபிக்கிறேன்னப்பா. எந்தெந்த குடும்பங்கள் இப்ப அந்த நிலைமையில துக்கத்தோட செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, ஒருவேளை இந்த வாக்குவாதத்தை நிமித்தமாக இந்த குடும்பங்கள் பிரிந்து போய் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த செய்தி நிமித்தமாக மீண்டும் இந்த குடும்பங்கள் இணைக்கப்பட்ட ஆண்டவரே உம்முடைய சாட்சிகளாக மாற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்னப்பா. இன்றோடு இந்த பிரிவின ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தின் ஆசீர்வாதங்களையும் இந்த குடும்பங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் அப்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு இன்னைக்கு அர்ப்பணித்து ஜெபித்திருக்கிறபடினாலும் நிச்சயமாக இதுவரை காணப்பட்ட எல்லா போராட்ட பிரிவினை கர்த்தர் மாற்றி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் இயேசுவின் அன்பு விடுதலை ஊழியங்கள் என்ற ஊழியத்தை நடத்தி வரும் அன்பு சகோதரர் சார்லஸ் ஞானகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை எவ்வாறு சந்தித்து அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார் என்பதை அவர்கள் மூலமாக நாம் கேட்டு தெரிந்து கொள்வோமா? பிரைஸ் லார்ட் பிரதர். இந்த தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஊழியம் செய்து வருகிறதை கேள்விப்பட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன ஊழியக்காரர் வருகிறார், எவ்வாறு பேச போகிறார், என்ன அனுபவங்களை சொல்ல போகிறார் என்று சொல்லி அவளோடு கூட காத்திருக்கிறார்கள். முதலாவதாக உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம், ஆண்டவர் உங்களை சந்தித்த அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னுடைய சொந்த ஊர் சாத்தான்குளம். 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் நாசரேத் மர்காசி ஹைஸ்கூலிலே சென்று நான் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என்னுடைய பெற்றோர் அங்கே என்னை அனுப்பி ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்குமாறு என்னை கேட்டுக்கொண்டார். அந்த நாட்களில் தான் அங்கே நான் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒரு கூட்டம் நடக்கும். அதாவது அங்கே ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சேப்பல், அந்த சேப்பலில் வைத்து 2 சகோதரர்கள் ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசுவார்கள். நான் அதை விளையாட்டாக தான் சென்று கொண்டிருந்தேன். ஒரு நாளிலே அவர்களுடைய அன்பான வார்த்தைகள், கனிவான வார்த்தைகள் என்னை தொட ஆரம்பித்தது. நான் உள்ளமுடைந்தேன். ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். நான் எவ்வளவு பாவி என்பதை நான் சிறுவனாக இருந்தாலும் நான் நிறைய தவறு செய்திருக்கிறேன் என்பதை நான் மனசளவிலே கண்டுகொண்டேன். அந்த நாட்களிலே அவர்கள் இடத்தில் கேட்டுக்கொண்டார்கள், நீ தேவனிடத்திலே தவறு செய்திருந்தால் நீ ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், மனுஷனிடத்திலே நீ தவறு செய்திருந்தால் அவர்களிடத்திலே நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இணங்க நான் ஆண்டவரிடத்திலே அதிகமாக நான் ஜெபித்து மன்னிப்பு கேட்டேன். எனக்குள்ளே பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. நானே ஒரு மாறிவிட்டதாக, எனக்குள்ளே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை எனக்குள்ளே சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு அனுபவம் எனக்குள்ளே வந்துவிட்டது. அந்த நாளிலே நான் கண்டுகொண்டேன். சரி, அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், கிறிஸ்து உங்களிலே உருவான பின்னர் உங்களுக்குள்ளாகவும் உங்களுக்கு வெளியிலேயும் நடைபெற்ற காரியங்களை சற்று சொல்லுங்களேன். அதன் பிற்பாடு நான் என்னுடைய பள்ளி வாழ்க்கையிலே பார்த்தால் ஸ்கூல் போவேன். ஆனாலும் எனக்கு அதிகமான தாகம் எனக்குள்ளே ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். சரி, நான் இரவிலே படித்து விட்டு பிற்பாடு இப்பொழுது நான் பைபிள் வாசித்து கொண்டே இருப்பேன். வாட்ச்மேன் டார்ச் அடித்து பார்த்து கொண்டிருப்பார். அவர் எத்தனை தடவை வந்தாலும் முழங்காலிலே தான் நின்று கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம். ஆனாலும் என்னுடைய பின்னாட்களை பார்க்கும் பொழுது நான் மீண்டும் சாத்தான்குளத்துக்கு சென்று நான் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நாட்கள் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நாசிரியத்தில் இருந்த ஃபெல்லோஷிப், ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் எனக்கு கிடைக்கவில்லை. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு கிடைக்கவில்லை. அதனாலே நான் அங்கே +2 படிக்கும் பொழுதெல்லாம் நீ உலக இஷ்டப்படியே நான் நடந்து கொண்டிருந்தேன். சற்று உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. நான் அந்த அளவு ஃபயரா இருந்து விட்டு பின்னாடி எனக்கு கொஞ்சம் பேக் ஸ்லைடிங் போல எனக்கு தோன்றினது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் பிற்பாடு நான் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். 500க்கும் மேற்பட்ட படங்கள் அந்த +2 வாழ்க்கையிலே நான் பார்த்தேன். சாத்தான்குளத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு நான் படம் ரிலீஸ் ஆயிட்டுனா கண்டிப்பா பார்க்க போயிருன்னு ஓடிடுறேன். என்ன காரணத்தினால் அப்படிப்பட்ட ஒரு பின்மாற்றம் ஏற்பட்டது என்று நீங்கள் சொல்ல? அதுக்கு சரியாக சொல்ல வேண்டும் என்றால், சாத்தான்குளத்திலே அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அந்த நாட்களிலே இல்லை என்று சொல்லலாம். ஃபெல்லோஷிப்பே இல்லை. அன்னைக்கு யாருமே கிறிஸ்துக்குள் வழி நடத்துவதற்கோ
ஒரு நல்ல லீடிங்கில் கொண்டு செல்வதற்கு யாரும் அந்த நாட்களில் கிடையாது. இப்போ நிறைய சபைகளே அதுக்கு பிற்பாடு தான் சாத்தான்குளத்திலே உருவானது. அந்த நாட்கள் ஜெபிப்பதற்கு ஒரு வாஞ்சி இல்லாத ஒரு காலங்களாக தான் இருந்தது. பின்னர் உங்களுடைய வாலிப பருவத்திலே கிறிஸ்துவுக்குள் எப்படி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடிந்தது? அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எப்படி நீங்கள் சவாலாக சந்தித்து நீங்கள் மேற்கொள்ள முடிந்தது? என்னுடைய வாலிப பிராயத்திலே நான் உலகத்துக்கு தாழ்ந்தால் போல் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சில நேரங்களில் ஏதோ ஒரு உணர்வு வரும், ஆண்டவரை பற்றி தான் உணர்வு வரும், அதை கண்டு கொள்வதில்லை. ஆனால் உலகத்துக்குள்ளே தான் முழுவதுமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படியே என் வாழ்க்கையில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் கல்லூரி வாழ்க்கை திருச்செந்தூர் ஆயத்தனார் கல்லூரியிலே நான் படிக்க சென்றேன். அந்த நாட்களில் வரையும் நான் உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறேன். திருச்செந்தூர் ஆயத்தனார் கல்லூரியிலே ஆர்ட்ஸ் கிளப் செக்ரட்டரியாகவும் நான் இருந்தேன். என்ன ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்திருந்தார்கள். கல்லூரி வாழ்க்கையில நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் செகண்ட் இயர் படித்து கொண்டிருக்கும் பொழுது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். ஆனால் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. எனக்குள்ள நிறைய திறமைகள் இருந்தது, ஆனாலும் அந்த ஒரு உணர்வு இருந்தது. அப்பொழுது நான் ஒரு முறை அந்த நாட்களிலே நான் காட்டில் சென்று வேதாகமத்தை கொண்டு சென்றேன். ஏனென்றால் அதுக்கு முன்பாக எனக்குள்ளே பல எண்ணங்கள் இருந்தது. அதாவது நாஸ்திகமான எண்ணங்கள் உருவாகி இருந்தது. பல மதங்கள் உண்மைதானா இல்லையா, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, சந்தோஷம் இல்லை, குழப்பம், ஒரு வாழ்க்கையே எனக்கு ஒரு சூனியமாக இருந்தது. வாழ்க்கையில எதிர்காலமே எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த பொழுது நான் ஒரு நாள் வேதாகமத்தை நான் மறைத்து காட்டுக்குள்ளே எடுத்து சென்றேன். அப்பொழுது நான் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதுதான். எதுக்காக மறைத்து கொண்டு எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறீர்கள்? ஏனென்றால் நான் ஒரு நாஸ்திகனாக சில நேரங்களிலே சில மீட்டிங்கில், கிறிஸ்தவ மீட்டிங்கில் நடக்கும் பொழுது நான் மீட்டிங் முடிந்தோடனே ஊழியக்காரங்கிட்ட எழுத்து கேட்பேன், கடவுள் எங்கே இருக்கிறார், அது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பேசுகிற ஒரு அந்த அளவுக்கு மாற்றி விட்டீர்கள். ஆமா, எல்லாம் மனிதன் தான், மனிதனால் எல்லாம் முடியும் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே என்னுடைய சிந்தனைகள் மாறி இருந்தது. ஒன்று தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் கடவுள் என்னோடு பேச வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு போராட்டத்திலே நான் வேதாகமத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது நான் மிகவும் சிறு குழந்தையை போல ஏங்கி ஆள ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். என்னுடைய உள்ளான மனசிலே நான் பேசுகிறதை நான் உணர்ந்தேன். நான் உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறேன், உன்னை கடைசி வரை நான் உன்னை வழி நடத்துவேன். நீ நினைத்து கொண்டிருப்பது போல அல்ல, நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை நடத்துவேன், உன்னை காப்பாற்றுவேன், உன் தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன், உன் குடும்பத்தின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். இப்படி ஒரு பெரிய சிந்தனை எனக்குள்ள வெளிச்சம் போல வர ஆரம்பித்தது. ஒரு நம்பிக்கை போன்றது ஒரு தெய்வத்தை வேற எங்க நாம் பார்க்க முடியாது. நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த சூழ்நிலை உங்களுக்கு எவ்வாறு இருந்தது? மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாலும் ஆண்டவர் என்னோடு உணர்த்தினார், நான் உனக்கு போதுமானவர், உன் வாழ்க்கையை நான் நடத்த வல்லமையுள்ளவர், நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய குடும்பத்தை குறித்தான ஒரு பெரிய பயம் எனக்குள்ள இருந்தது. ஆண்டவர் என்னோட சின்ன வயசுலேயே பேசியிருந்தார், ஒரு குடும்பத்திற்கு விரோதமான ஒரு பெரிய சம்பவங்கள் நடக்க போகிறது என்று உணர்த்திருந்தார். அதெல்லாம் நான் மறந்துதான் இருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் மீண்டும் என்கிட்ட பேசினார், நான் உன் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்வேன், உன் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்வேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு உணர்த்த ஆரம்பித்தார். எனக்கு பெரிய சந்தோஷம். அதே போல வாழ்க்கையில் நான் சந்தோஷம் அடைந்திருக்க மாட்டேன். ஏனென்றால் நான் புரிந்து பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம். அது கல்லூரி வாழ்க்கையிலே நான் அந்த வாலிப பிராயத்தில் புரிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஏதோ கண்மூடித்தனமாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து ஏற்றுக்கொண்டேன். அதனுடைய அதுக்கு பிற்பாடு எனக்கு வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றம். என்னை ஊரிலே என்னை பார்க்கிறவர்கள் என்னுடைய வித்தியாசத்தை கண்டார்கள், என் குடும்பத்திலே பார்க்கிறவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை கண்டார்கள். நான் கல்லூரியிலே போகும் பொழுது என்னிடத்துல வித்தியாசத்தை கண்டார்கள். ஏனென்றால் கல்லூரியிலே நான் பஸ்ஸில் போகும் பொழுது என்னை சொல்லுவார்கள், கேலி பண்ண ஆரம்பித்தார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய நான் ஆண்டவருக்காக கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரைனிங் லைஃப் அப்படின்னு சொல்ல வேண்டும். சரி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறான் இல்லையா? ஒரு மாற்றம் எனக்குள்ளே தெளிவாக இருந்தது. ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங் லைஃப் மாறிவிட்டது. அதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு
ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்கு எப்பொழுது வந்தது? ஒரு தேவனுடைய அன்பு என் மீது ஊற்றப்பட்டதோ, ஒரு தேவனுடைய வெளிச்சம் என் மீது ஊற்றப்பட்டதோ, அந்த மாதத்திலேயே எனக்குள்ளே ஒரு தாகம் ஏற்பட ஆரம்பித்தது. இனி ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும். சரி. இவ்வளவு நாட்கள் நம்ம இஷ்டப்படி வாயில வந்த வார்த்தையெல்லாம் நான் தவறுதலாக எவ்வளவு பேசியிருக்கிறேன். என் இஷ்டப்படியெல்லாம் பேசியிருக்கிறேன். என் கண்கள் இஷ்டப்படியெல்லாம் நான் நடந்திருக்கிறேன். என் கால் போன போர்க்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். இனி நான் ஆண்டவருக்காக நான் பேச வேண்டும், ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்று நான் தீர்மானம் வந்தது. ஆனா நான் ஒரு கூச்ச சுவாமில்ல ஒரு வாலிபனாக தான் நான் அந்த நாட்களில் இருந்தேன். ஆனால் அந்த தேவனுடைய கிருபையும் வல்லமையும் என் மீது ஊற்றப்பட்ட பிற்பாடு எனக்கு ஒரு தைரியம், ஒரு போல்ட்னஸ் எனக்கு உருவாக ஆரம்பித்து விட்டது. அதுக்கு பிற்பாடு என்னை புரிந்து கொண்டவர்கள் சர்ச்சில் இருக்கிறவங்களே என்னை பார்த்து, தம்பி நீ சிறு ஒரு ஊழியத்தை செய்யலாமே சொல்வார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பணியை செய்து கொண்டிருந்தேன். பிற்பாடு வாலிபர்களுக்கு மீட்டிங் நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக வாலிபர்களுக்கு ஒரு லீடராக இருந்து நடத்துவதற்கு ஆண்டவர் அநேகர் வாலிபர்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வருவதற்கு நானே ஒரு சாட்சியாக நின்று அவர்களை ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு ஆண்டவர் என்னை இந்த சாத்தான்குளத்தில் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். வேறு என்ன விதமான ஊழியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க பிரதர்? ஆரம்ப நாட்கள் எனக்கு வாலிபர் மத்தியில தான் அதிகமாக நான் ஊழியம் செய்ததுண்டு. ஆனால் எல்லா சபைகளிலும் என்னை ஆலயத்திலே கூப்பிட்டு பேச சொல்வார்கள். நூற்றுக்கணக்கான ஆலயங்களிலே நான் இதுவரைக்கும் பிரசங்கம் செய்திருக்கிறேன், எல்லா இடங்களிலேயும். 2000 ஆண்டிலிருந்து இயேசுவின் அன்பு அப்படின்ற ஒரு பத்திரிகை ஒன்றை ஆண்டவர் எழுதும்படி கிருபை செய்தார். ஆண்டவருடைய கிருபினாலே ஆண்டவர் எளிமையாக லோக்கல் டிவியிலே கேபிள் சேனல்ல ஆண்டவருடைய ஊழியத்தை விடுதலை நேரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்து அதை ஒளிபரப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, எனக்கு கிராம ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரம் இருந்து கொண்டே இருந்தது. அதனாலே சாத்தான்குளத்தில் இருக்கிற வாலிபர்களை திரட்டி கிராமங்களுக்குள்ளே சென்று, அநேக ஆலயங்கள் இல்லாத கிராமத்துக்குள்ளே சென்று ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஒரு முறை டிராக்ஸ் கொடுத்து விட்டு வந்தோம். அவர்கள் மீண்டும் ஒரு பெரிய ஒரு பக்கத்திலே பேப்பர்ல எழுதி அனுப்பி வைத்திருந்தார்கள் என்னிடத்துல. நான் தற்கொலைக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்தேன். என்னுடைய கணவர் என்னை அதிகமாக என்னை அடிப்பார். நான் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தேன். ஆனால் இந்த டிராக்ஸை பார்த்து நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். ஒரு இயேசு அறியாத ஒரு சகோதரி எழுதியிருந்தார்கள். நான் இப்பொழுது மனம் திரும்பி இருக்கிறேன், நான் இப்பொழுது ஆண்டவருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறேன், தற்கொலை செய்யக்கூடாது, வாழ வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி எழுதியிருந்தார்கள். மீண்டும் இப்பொழுது சமீபத்தில் அவர்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைமைக்கு வந்தார்கள். இப்போ ஒரு நல்ல தொழிலை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் நல்ல ஸ்டாண்டர்டா ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறதெல்லாம் பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது பிரதர், உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் கேட்கும் பொழுது. காரணம், தற்கொலைக்கு நேராக போன உங்களை ஆண்டவர் தடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இன்னைக்கு ஏராளமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி பயன்படுத்துவது அது ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். அதே வேளையில தற்கொலைக்கு நேராக போகிற மக்களையும் அநேகரையும் நீங்கள் சந்தித்து அவர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிற ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள். மிக ஆச்சரியமானது. இந்த நாளிலும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை, போராட்டங்கள், பாரங்கள், வியாதிகள் இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சாட்சிகளை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் அப்பா. உம்முடைய அன்பை கண்டுகொள்ள வேண்டும் அப்பா. உம்முடைய மேன்மையை கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய விடுதலையை கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவரே. அதற்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்ற வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினாலே பிரகாசம் அடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். விடுதலையாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் விடுதலையாகட்டும் அப்பா. சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும், கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. உமக்கு துதிகான மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ரொம்ப மகிழ்ச்சி பிரதர். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து அவருடைய ஊழியத்தில் நிலைநிறுத்தி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி பயன்படுத்துவார். நன்றி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ஒரு மனிதனை புது சிருஷ்டியாக மாற்றுவது மாத்திரமல்ல, அநேகரை புது சிருஷ்டியாக மாற்றுவதற்கு அந்த மனிதனை பயன்படுத்துகிறார் என்பது இந்த சகோதரருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கேட்டோம் இல்லையா? இந்த சகோதரருக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை உங்கள் பகுதியிலே அழைத்து பயன்படுத்துங்கள். அவர்கள் மூலமாக ஆண்டவர் ஏராளமான ஆத்துமாக்களை உங்கள் பகுதியில் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களை பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் இது போன்றதொரு தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருந்து உங்களை நடத்துவதாக. ஆமென்.